வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலி சேரும் கண்ணீர் விட்டு கதறிய பெண்களும் மண்ணை கவ்விய திமுக மகளிர் அணி மாநாடு. இந்த மாநாடு பற்றி தான் பேச போகிறோம். 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல மாநாட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 2வது மாநாட்டில் என்ன பேசுனாங்கன்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல காலி சேரை பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி மாநாடு என்றாலே 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருவாங்க. அரசு பேருந்துகள் மூலமாக பெண்களை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. தனியார் பள்ளி பேருந்துகள் மூலமாகவும் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி மாநாட்டுக்கு வர்றது என்பது திமுகவில் ரொம்பவே சுலபம். வெயிலில் டெம்போவிலையோ லாரிலையோ அழைச்சிட்டு வரமாட்டாங்க. குறிப்பாக பெண்களாக இருப்பதனால பேருந்தில் தான் அழைச்சிட்டு வருவாங்க. அதனால் மாநாட்டுக்கு வருவது என்பது எந்த விதத்திலும் சிக்கல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாநாடு எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டுருவாங்க. ஆனால் திமுக மாநாடாக இருப்பதனால, ஆளுங்கட்சி மாநாடாக இருப்பதனால அவங்க பைபாஸ் சாலை ஓரமே போட்டிருப்பாங்க. அதனால் போக்குவரத்து பிரச்சனையும் இருக்காது. ஆளுங்கட்சி மாநாடு என்பதனால தடபுடலான ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த தடபுடலான ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த உணவாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், மற்ற சம்பத்துகளாக இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கு சரியாக கிடைக்கல என்ற அபய குரல் தான் நேற்று மாநாடு முழுவதும் ஒலித்தது. அது மட்டும் கிடையாது, இப்படி பெண்களை அரசு பேருந்து, தனியார் பள்ளி பேருந்து என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட பேருந்துகள் மூலமாக கூட்டு வந்தாலும் நேற்று மாநாட்டு திடலானது காத்தாடிச்சு. முதல்வர் வாகனத்தில் மாநாட்டுக்கு வருகின்ற வரைக்கும் மாநாட்டு திடலானது காத்தாடிச்சு. வெயில் இல்லை, பனிக்காலம்தான். பக்காவாக நேரு அவர்கள் சேர் போட்டிருந்தார். அதுலேயும் பெண்கள் வராங்களோ இல்லையோ, ஆனால் வர பெண்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சாப்பாட்டுக்கு 250 ரூபா, அந்த சாப்பாடை அடைக்கின்ற ஹாட் பாக்ஸு 300 ரூபா. ஸோ ஒரு பெண்களுக்கு 550 ரூபா பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்தாவே கையில் கிடச்சிது. ஏற்கனவே 1000 ரூபா பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றே பேசியிருந்தோம், ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. எதுக்கு 1000 ரூபாய் என்று பார்க்கின்ற போது அவங்க கருப்பு சிவப்பு உடை அணிஞ்சிக்கிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சாப்பாட்டுக்கு 550 ரூபா, நீங்கள் மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா 1000 ரூபா, உடைக்கு 1000 ரூபாய் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2550 ரூபா ஒரு பெண்ணுக்கு செலவழித்திருக்கிறாங்க. அப்படி செலவழித்தும் நேற்று மாநாட்டில் காலி சேர்களைத்தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. இப்போதெல்லாம் திமுக மாநாடுகளில் முதலமைச்சர் பேசுறதுக்குள்ளாகவே அங்கே ஆட்களே இருப்பதில்லை. அதே மாதிரி தான் நேற்றும் முழுக்க முழுக்க காலி சேர்கள் தான் காணப்பட்டது. இருந்தாலும் திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் பெண்களுக்கு 2550 ரூபா கொடுத்துட்டோம். அந்த நன்றி உணர்ச்சி வச்சுக்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்களா? மாநாட்டு திடலில் உட்காந்தா என்ன, உட்காராட்டா என்னப்பா, காலி சேர் இருந்தா என்ன, இல்லாட்டா என்னப்பா, 550 ரூபா சாப்பாட்டுக்கு மட்டுமே செலவு செய்து மெனக்கிட்டு பெண்களை கூட்டின்னு வந்திருக்கோம். வந்தவங்க இங்கே உட்காந்தாங்களா, வீட்டுக்கு போனாங்களா என்பதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான பணம் கையில் போய் சேர்ந்துச்சு இல்லையா, அந்த பணத்துக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடத்துகிறாங்க போலுது. ஆனால் இருந்த பெண்களையும் கதற விட்டாங்க பாருங்க திமுக காரங்க. அதில் தான் இருக்குது பியூட்டியே. அதை பார்த்துட்டு வாங்க. எனக்கெல்லாம் மயக்கம் வருது, தாங்க முடியல. எவ்வளோ தான் எனக்கா நடுக்க எடுத்துரும். கொடுங்க சாப்பாடை ஃபஸ்ட்டு கொடுங்க. எவ்வளோ நேரம் தான் இது பண்ணுறது? எங்கேயும் அலைய விட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? சூப்பர்வைசர் ஜோசப் எங்க இருக்கீங்க? சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பாட்டுக்கு அலையிறோம், வேணும் நிக்கிற பக்கத்துக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார், ஸ்நாக்ஸ் இந்த பையில தான் எடுத்தோம். சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுத்தாங்களா, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? சேர்ல உட்காரும் போது கொடுத்தாங்க. அதுவே அந்த பெண்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சேர்ல இருக்கின்ற உணவே போதுங்க. ஏன் தெரியுமா? நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம் பேசினார். நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 9 நிமிஷம் பேசினார். கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் 28 நிமிஷங்கள் பேசினாங்க. அவ்வளவுதானுங்களே. மொத்தமாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் மாநாடு நடந்தது. இந்த 1 மணி நேரம் மாநாட்டில் பெண்கள் உட்கார போகிறாங்க. அவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டு, மிக்சரு, தண்ணி பாட்டிலு என்று சொல்லிட்டு சகல சம்பத்தும் சேர்லேயே வச்சிடுறோம். அதுவே போதுமானது. அதை தாண்டியும் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் ஐயா. ஆனாலும் சில பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் அவங்களுக்கு இருக்கின்ற உடல் உபாதை காரணமாக திமுக மாநாட்டை கேவலப்படுத்துகிறாங்க
அப்படின்னு வந்து திமுக காரங்க முட்டு கொடுக்குறாங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க. சாப்பாட்டுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் சாப்பாடு வந்து சேரலை. ஆனால் பல இடங்களில் போய் பார்க்கின்ற பொழுது அந்த சாப்பாடு சரியாக சமைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டுக்கின்ற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் சமூக வலைத்தளத்தில் அந்த ஹாட் பாக்ஸை திறந்து ஒரு வயசான அம்மா சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு சரியில்லை, கீழே துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சாப்பாடுன்ற போர்வையில் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமற்றதை கொடுத்தா மாநாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனவங்களுக்கு உடல்நிலை கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நேற்றைய மாநாடு காலி சேர்களால் காற்றாடிச்சு, கண்ணீர் சிந்தினாங்க பெண்கள். சரியாக உணவு கிடைக்காத காரணத்தினால 1 மணி நேரம் சேரில் உட்காரத்துக்கே பெண்கள் இப்படி கஷ்டப்படுகின்ற இந்த தருணத்தில் நம்ம திமுக ஆட்சி 5 வருஷமாக அப்படி என்ன பெண்களுக்கு செஞ்சு சாதனை செஞ்சு விட்டது? அதனால் ஒவ்வொரு மாநாட்டிலையும் காசு கொடுத்தா கூட மக்கள் வராதது திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது என்பதை தான் நமக்கு நிரூபிக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன கணக்கிட சொல்லிவிட்டு நாம் அடுத்தது மாநாட்டில் என்ன பேசுனாங்கன்ற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் வந்தாங்க, 2550 ரூபாய் ஒரு பெண்களுக்கு. அப்படி கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை கோடி செலவழிச்சிருப்பாங்க இந்த ஒரு மாநாட்டுக்கு மட்டும் திமுக காரங்க அப்படின்னு. இது கையில் செலவழிக்கப்பட்ட காசு மட்டும். அதை தாண்டி சேர் போடணும், அதை தாண்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அங்கே தரை விரிப்புகள் போடணும், அப்புறம் சேர் போடணும், லைட்டு போடணும், மைக் செட் பண்ணணும், போஸ்டர் ஓட்டணும், கொடி கட்டணும், பிரச்சாரம் பண்ணணும், டிவியில் விளம்பரம் கொடுக்கணும், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யணும். இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், நாம் சொன்ன 100 கோடியில் இந்த மாநாட்டுக்கு செலவழிச்சது அதை விட அதிகமாக இருக்கும். இப்படி கோடி கோடியாக செலவழித்து மாநாடுலாம் திமுக போடுது. இந்த அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்று கொண்டு திமுகவில் மாநாட்டை நடத்துகிறாங்களே, அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த பணங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நேரு அவர்கள் விவசாயம் பார்க்குறாரு, விவசாயத்தில் இவ்வளோ காசு வருமா? ஸோ ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் மண்டல மாநாடு போடுறாங்க. மண்டல மாநாட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 150 கோடியாவது செலவு செய்கிறாங்க. இப்படி கோடி கோடியாக செலவு செய்வதற்கு ஊழல் பண்ணியிருந்தா தானே பணம் கிடைக்கும். நம்முடைய வரி பணத்தை சுருட்டினா தானே பணம் கிடைக்கும். நம்ம என்னைக்காவது வந்து யோசித்து இருக்கிறோமா? அதுலேயும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேற்று பெருமைப்பட பேசுகிறார். என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, என்டிஏவா தமிழ்நாடா மோதி பார்த்துடலாம் வாயா, தேர்தலில் யாராக இருக்குன்னு நினைக்கிற என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தாயா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கின்றார். இப்போது இந்த தஞ்சாவூரில் நடந்த மாநாட்டுக்கு மட்டும் 150 கோடி செலவழிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? எல்லா கட்சியும் தான் மாநாடு போடுது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஏதோ ஒரே ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு வெறும் ஒரு 150 கோடியை செலவு பண்ணிவிட்டு கடந்து போயிட்டாங்க அப்படின்னு இல்லை. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பெருமைப்பட பேசுகிறாரு மேடையிலேயே. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள், அதே மாதிரி பேரணிகள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் தினம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வாக்குகளை கவருவதற்காக பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் என்று தொடர்ந்து போட போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த கட்சியும் இவ்வளோ அதிகமாக பொதுக்கூட்டங்கள் போட்டதும் கிடையாதான், பேரணி போனதும் கிடையாதான். அது மட்டும் கிடையாது, நம்ம பிப்ரவரி மாதத்தில் 4 வாரங்கள் இருக்குதான். இந்த 4 வாரங்களில் 5 மாநாடு போட போகிறாங்க. எத்தனை மாநாடு? 5 மாநாடு போட போகிறாங்களாம். ஸோ இது ஒரு அசுரத்தனமான தேர்தல் தயாரிப்பாக தான் நமக்கு தெரியுது. எந்த கட்சியும் ஒரு மாதத்தில் 5 மாநாடு சான்ஸே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் மாநாடுகளாகத்தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் 7ஆம் தேதி வந்து நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு வேறு இருக்குதான். அதெல்லாம் தாண்டி திருச்சியில் 10 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டையும் போட போகிறாங்களாம். அப்போது இவ்வளோ மாநாடையும் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அப்போது இந்த 5 வருஷமாக நம்மளை ஆண்டவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு சுரண்டி இருந்தால் இந்த அளவுக்கு திமுகவில் இருக்கிறவங்க மாநாடு போடுவாங்க? மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்கள். உங்கள் சொந்த காசை வச்சு மக்களுக்காக சேவை செய்து அரசியலில் நீங்கள் வளர வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்களா? அப்போது இந்த 5 வருஷமாக எவ்வளோ சுரண்டி இருப்பாங்க? சரி, நம்மளை சுரண்டி இப்படி மாநாடாக போட்டு தள்ளுறாங்க, கையில் இருக்கின்ற காசெல்லாம் செலவழிச்சு மீண்டும் இவங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுங்களேன், விட்ட காசை எங்கேருந்து எடுப்பாங்க? நம்மக்கிட்ட தானே எடுப்பாங்க.
அப்போ கடைசி வரைக்கும் இவங்க சுரண்ட எல்லா பொருட்களுடைய விலை ஏறும். விலை ஏறினா வரி ஏறும். எல்லா வரி ஏறினா எல்லா கட்டணங்களும் ஏறும். அப்புறம் சம்பாதிக்கின்ற காசு இவனுங்களுக்கு கொடுத்துட்டு நாம் கடங்காரனாக தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, சாலை வசதி சரியாக இருக்காது, குடிநீர் வசதி சரியாக இருக்காது, மின்சார வசதி சரியாக இருக்காது, எதுவுமே சரியாக இருக்காது. ஏன்னா அதுக்கு செலவழிக்கின்ற காசை தான் இவங்க சுரண்டிடுறாங்களே. அதனால் விலைவாசியும் சரி, ஓட்ட உடைச்சல் பஸ்ஸுகளும் சரி தெருக்களில் தான் நடமாடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சுரண்டல்காரங்க வந்து மேடையில் ஏறிக்கிட்டு பெருமைப்பட பேசுகிறாங்கப்பா, அடுத்தடுத்த மாநாடு தமிழகமே அப்படியே அதிரப்போகுது அப்படின்னு. சரி, மாநாடு போட்டாங்களே, அந்த மாநாட்டில் தான் உருப்படியாக பேசுனாங்களா என்று பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் அடிமையாக இருப்பதை பற்றி பேசுகிறாரு. அதாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு சிறந்த அடிமையாக இருக்கின்றாராம். இந்த மாதிரி அடிமையை நீங்கள் எங்கும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிக்க போகிறாரு, ஆனால் அவர் தான் ஆட்சியாளர் போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது, பாஜக தான் டெல்லியிலிருந்து ஆட்சியாளும். அதனால் ஏற்கனவே வந்து பாருங்கள், நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு டெல்லியிலிருந்து தான் ஆட்சி ஆண்டாங்க. அந்த மாதிரி ஃப்ராக்சி ஆட்சியை இனி அனுமதிக்கக்கூடாது, அப்படி ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறாரு. பாஜகவுக்கு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். அவர் ஜெயிச்சார்னா பாஜக தான் ஆளும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவங்க மாநாடு போட்டு அதிமுக வெற்றி பெற போகுது, பாஜக ஆளப்போகுதுன்னு சொல்கிற நம்பிக்கை உள்ளத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார்னா பாஜக ஆளுமா இல்லை எடப்பாடி ஆளுவாரா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழனுடைய தன்மானத்தை தூண்டி விட்றாங்களாம். அடடா, எடப்பாடி ஆண்டா கூட பரவாயில்ல, பாஜக ஆளுமா டெல்லியிலேருந்து, அப்புறம் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் வருமா மக்களுக்கு? அது மட்டும் கிடையாது, கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க, குஜராத்தில் 6 மருத்துவக் கல்லூரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக குஜராத்தில் 6 மருத்துவக் கல்லூரியாக இருக்குது, ஆனால் அங்கே 24 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த விவரம் கூட தெரியல. மருத்துவக் கல்லூரியை பற்றி எடுத்த நம்ம கனிமொழி அவர்கள் அதை விட்டுட்டு எவ்வளோ மருத்துவமனைகள் இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசினா இந்தியா முழுவதும் காங்கிரஸ் எவ்வளோ மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது, பாஜக இந்தியா முழுவதும் எவ்வளோ மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க அப்படின்ற விவரமான தெரிஞ்சிடும். அப்புறம் திமுகவுடைய பொழப்பானது நாரி போயிடும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆளுநரை பற்றி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. ஆளுநருக்கு ரிப்பப்ளிக் டேனா என்னன்னே தெரியாதான். ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு தெரியுமோ? இணையதளத்தில் வீடியோ வைரல் ஆகுது, சுதந்திர தினம் என்னைக்கு, குடியரசு தினம் என்னைக்கு என்று சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் பேசின வீடியோ வைரல் ஆகுது. கனிமொழி அவர்கள் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பிரதமர் வந்தார், அதிமுக பெயரை கூட சொல்லலை தெரியுமா மாநாட்டில். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள் அதிமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியை ஒதுக்குற பாஜக தமிழுக்கு எங்கே நிதி ஒதுக்குனாங்க? அதுக்கெல்லாம் நிதியை ஒதுக்கிட்டு இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் மக்கர் மாடல் ஆட்சியை நம்ம மோடி நடத்துகிறாராம். இவங்க ஆட்சி ஆஹா ஓஹோன்னு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு பேசியிருக்கின்றார். அவர் டெல்டாக்காரனா? யாரோ அவங்க ஆந்திரா ஓங்கோல்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய ஸ்டாலினுடைய தாத்தா வந்து ஓங்கோல்லேருந்து வந்தவராகவும், அவங்க தாத்தா உடனே வந்து கலைஞர் அவர்கள் திருவாரூரில் வந்து செட்டானவர் என்றும், கலைஞரே ஓங்கோலில் தான் பிறந்தார் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த டெல்டா பகுதியாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த திருவாரூரில் தான் கலைஞர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. எது உண்மை நமக்கு தெரியல. அதோட பிரச்சாரத்தை பற்றி முதலமைச்சர் பேசினார். ஆண்கள் பிரச்சாரம் என்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுடும். ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணலாம். அதனால் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, தேர்தலில் வெற்றி பெற வரைக்கும் யாரும் ஓய்வு பெறக்கூடாது, நானும் ஓய்வாக இருக்க மாட்டேன், ஓய்வெடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, தேர்தல் சீசனில் மட்டும்தான் பிரதமர் வந்து நம்ம நாட்டுக்கு வருவார், இல்லை வெளிநாட்டில் தான் பறந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். அதே மாதிரி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லிட்டாராம். ஆனால் மணிப்பூரை பற்றி நம்ம பிரதமர் பேசுகிறதே கிடையாது. 260 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 3000 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதை பற்றி பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்கின்றார். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ நடக்குது தமிழகத்தில், ஒரு மாதத்தில் எத்தனை கொலைகள் நடக்குது என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார்.
சென்ற மாதம் மட்டும் 12 கொலைகள் நடந்திருக்கிறதாம். அது மட்டும் இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 6990 பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கிறதாம் தமிழகத்தில். ஆனால் மணிப்பூரில் கலவரம் நடந்த இடத்த கூட 3000 தானா. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு பாலியல் வன்புணர்வு மட்டும் நடந்திருக்குதான். அப்போ மற்ற குற்றங்கள் எவ்வளோ இருக்கும்? அப்போ மணிப்பூரை விட ரொம்ப மோசமான ஆட்சி எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. இது நாம் சொல்லலை, நம்ம பேரிடர் துறை அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலியல் வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கோம், எவ்வளோ நிவாரணம் கொடுத்துருக்கணும்னு அவரே சொல்கிறார். இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இதுவா? ரெண்டாவது, தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லிட்டு அவதார் என்ற ஒரு ஆய்வு நிறுவனமானது கணக்கெடு எடுத்து வெளியிட்டிருக்குதான். அந்த நிறுவனம் சொல்லுதான், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 25 இடங்களுக்குள்ளாக 6 நகரங்கள் இருக்குதான். ஆனால் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருமையாக சொல்லக்கூடாது. பாருங்க, அவதார் என்ற நிறுவனமானது இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் முதலிடம் பெற்றிருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொன்னால் பெருமையாக இருக்கும். ஆனால் முதல் 25 இடங்களுக்குள்ளாக பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் தான் என்று அவங்க ஆய்வறிக்கை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 25வது இடம் இருக்குமோ? நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்குல்ல, அதை பற்றிய அதிகம் பேசிட்டு இருந்தார் நம்ம முதலமைச்சர். மிரட்டி பணியை வச்சு கூட்டணியில் சேர்த்துருக்காங்க, ஏற்கனவே இருக்கின்ற ஃபெயிலியர் மாடல் கூட்டணி தான் இப்போ ஒன்று சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணியானது நிர்பந்தத்தின் மூலமாக உருவானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி உருவானா என்ன? உங்களுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி? அதை முதல்ல நீங்கள் பேசணுமா இல்லையா? அதை பற்றியெல்லாம் நம்ம முதலமைச்சர் பேசவே இல்லை. டிடிவி தினகரன் இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு, 2021 இல்லை. அதோட ஆளுநர் டீ பார்ட்டி வச்சார், அதில் தேமுதிக கிட்டையும் பேசி முடிச்சிருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக அரசாங்கத்தை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கின்றார். இந்த சிமிஞ்சங்கள்லாம் பார்க்கும்போது யாரையும் விட்டு வைக்க போகிறதில்ல, அதிமுக கூட்டணிக்கு எல்லாரையும் கூட்டின்னு வர போகிறாங்க, வலுப்பெற போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. மொத்தத்தில் மகளிர் மாநாடு, ஆனால் பேசக்கூடாத வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கின்ற பெண்களுக்கு சரியான ஏற்பாடுகளை செய்யலை, சாப்பாட்டுக்கு அலைய விட்டாங்க, காலி சேர்களாக நிறைந்து கிடந்தது. ஸோ பெண்களுக்கு நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி, பெண்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவே தயங்குறாங்க. மாநாடு என்கின்ற போது அரங்கம் நிறைந்ததாக இருக்கணும், ஆனால் காலி சேர்களுடன் மாநாடு நடத்திட்டு என்ன வீம்பு? யாரை மிரட்ட பார்க்குறீங்க? ஸோ மக்களும் பெண்களும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க என்பது இந்த காலி சேர்கள் மூலம் நாம் கண்டுக்கலாங்க. இவ்வளோ செலவழிச்சும் அங்கே காலி சேர்கள் இருக்குன்னா ஓட்டு போட மட்டும் செலவழிச்சா ஓட்டு போட்டுருவாங்களுங்களா? சொல்லுங்கள். ஓட்டுக்கு பணம் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஆனால் மாநாட்டுக்கு பணத்துடன் சேர்ந்து சோறும் போடுறாங்க. இப்படி எது போட்டாலும் அந்த மாநாட்டில் உட்கார மாட்டேன்டா என்று அடம்பிடிக்கிறாங்க பெண்கள்னா உங்களை நம்பி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ செஞ்சும் பெண்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கலைன்னா நீங்கள் வேறு ஏதோ அவங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்கிற மட்டும் நல்லா தெரியுது. பொறுத்து பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்.